விஷ்ணு ஹியர். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெஸ்ட்டு ப்ரோக்கரேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்என்எஸ். பட் இப்போ வந்துட்டு பார்த்தா ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு பார்த்தா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஜஸ்ட் மார்க்கெட்டுங்கிற ஒரு ப்ரோக்கரேஜ் தான். ஏன்னா எக்ஸ்என்எஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ரீசனுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் மார்க்கெட்டை வந்து சைடில் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். பட் எக்ஸ்என்எஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓல்டு யூஸருக்கு ப்ராப்ளம் கிடையாது. பட் நியூ யூசர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனோ இல்லை ஐபி சேஞ்ச் பண்ணுறதோ பார்ட்னர் சேஞ்ச் பண்ணுறதோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் மார்க்கெட்டை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 13 இயர்ஸ் ஓல்டு கம்பெனி தான், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2012 தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெஸ்ட்டு கம்பெனின்னு கூட நம்ம சொல்லலாம். எக்ஸ்என்எஸ் மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு ஆப்போசிட் கம்பெனி ஜஸ்ட் மார்க்கெட்டுங்கிறது, ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, தென் எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ இதை பற்றி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப் டு 1:3000 வரையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிவரேஜ் வந்துட்டு பார்த்தா தராங்க. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது, ப்ரோ அக்கௌண்ட் இருக்குது, ஸோ ரா ஸ்ப்ரெட் அக்கௌண்ட் இருக்குது, இஸ்லாமிக் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது, அதாவது ஸ்வாப் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்ட் சென்ட் அக்கௌண்ட், ஸோ சென்ட் அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன சப்போர்ட் கிடைக்கிது அப்படின்னா தமிழ் சப்போர்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. உங்களுக்கு மேபி அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்னைய காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நானே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நானே உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3.8 ரேட்டிங் கொடுத்து ஒரு ப்ரோக்கரேஜாக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ டாப் 3ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ டாப் 5ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா இதில் எதுலலாம் வந்துட்டு பார்த்தா ரிஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ MT5ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ MT4லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்லேயே வந்துட்டு பார்த்தா பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட ட்ரேடிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இது எதுலலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணலாம். அதாவது யூரோ யூஎஸ்டி, ஸோ ஜிபிபி யூஎஸ்டி, ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். தென் அது மட்டும் இல்லாமல் கமோடிட்டிஸ், அதாவது கோல்டு, சில்வர், குரூட் ஆயில், ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இண்டிகேஸ்லேயும் வந்துட்டு பார்த்தா ட்ரேட் பண்ணிக்கலாம். அதாவது US30, US100 அதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தா ட்ரேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஷேர்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது ஆப்பிள் அந்த மாதிரிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது இல்லையா, INC, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் BTC கிரிப்டோ சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா இதில் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் டெபாசிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா $10 ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஒரு ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், ஸோ ஸ்டாண்டர்ட் சென்ட்டாக இருக்கட்டும், ஸோ அதில் வந்துட்டு பார்த்தா மினிமம் டெபாசிட் 10 to 15. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பார்த்தா $10 வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரோ அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் $200 வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ரோ அக்கௌண்ட்னா என்ன எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயிலாக இதில் போக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மார்க்கெட்டுங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட நான் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனோட லிங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கீழே வந்துட்டு பார்த்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளார ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கான வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ ரிஜிஸ்டர் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு ஹோம் பேஜ் இப்படி தான் வரும், ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கண்ட்ரியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம். ஸோ கண்ட்ரினா நீங்கள் இப்போ இருக்கிற இடம் இந்தியா, ஓகேங்களா. இந்தியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தா உங்களுக்கு என்ன வேணும், அதாவது இமெயில் ஐடி, ஓகேங்களா. எந்த இமெயில் ஐடி வந்துட்டு பார்த்தா கிளிக் பண்ணுறீங்களோ அந்த இமெயில் ஐடி நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லித்தரேன், ஓகேங்களா. ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா
நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்ட். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பாஸ்வேர்டு போடணும் அப்படின்னா, ஸோ 8 கேட்டகரி டு 15 கேரக்டர்ஸில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பாஸ்வேர்டு போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கேபிட்டல் ஆர் லாஸ்ட் கேபிட்டல் எப்படி வேணாலும் வந்துட்டு பார்த்தா கேபிட்டல் லெட்டரில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போடணும். ஓகேங்களா? ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய பாஸ்வேர்டு வந்துட்டு பார்த்தா செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு நம்பர் அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்பெஷல் கேரக்டரோட லெட்டர்ஸ் வந்துட்டு பார்த்தா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோடய நம்பரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தா நம்பர் இருக்கணும். ஸோ 15 கேரக்டருக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ அப்பர் அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் இருக்கணும். தென் அது மட்டும் இல்லாமல் நம்பர்ஸில் வந்துட்டு பார்த்தா இருக்கணும். ஸ்பெஷல் கேரக்டரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு பார்த்தா நான் கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ வெயிட் கொஞ்சம் லோட் ஆகுது. ஓகே, ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் வெரிஃபிகேஷன் கொடுத்து நீங்கள் வந்துட்டு பார்த்தா உங்களோட ப்ரொஃபைலை வந்துட்டு பார்த்தா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி வந்துட்டு பார்த்தா ப்ரொஃபைல்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தா உள்ளார கேட்கும். ஸோ இது பர்சனலாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் என்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் நியூ அக்கௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு உள்ளார வந்தோடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் நான் இப்போ வந்துட்டு பார்த்தா புதுசாக ஏதாச்சும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நான் இதை வந்துட்டு பார்த்தா நியூ அக்கௌண்ட்டை கொடுத்தோம், ஓப்பன் நியூ அக்கௌண்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி இதில் காமிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்டு 0.3 வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிப்ஸ் வரையும் ஸ்ப்ரெட் இருக்குது. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்ப்ரெட் லெவல் தான். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தா லிவரேஜ் நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் 1:3000 வரையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிவரேஜ் வந்துட்டு பார்த்தா தராங்க. ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு கமிஷன் கிடையாது. ஸோ அது வரையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். ஸோ மினிமம் ஃபஸ்ட்டு டெபாசிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா $10 பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா மினிமம் டெபாசிட் ஒரு வித்ட்ரால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா $15 வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? ஸோ ப்ரோ அக்கௌண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். ஆனால் இதில் ஸ்ப்ரெட் லெவல் வந்துட்டு பார்த்தா இன்னும் கொஞ்சம் கம்மி. ஸோ 0.1 பிப் தான் வந்துட்டு பார்த்தா ஸ்ப்ரெட்டு. இதுலேயும் வந்துட்டு பார்த்தா கமிஷன் கிடையாது. 1:3000 வரையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிவரேஜ் வச்சுக்கலாம். மினிமம் ஃபஸ்ட்டு டெபாசிட் $200 வேணால் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோ அக்கௌண்ட். ஸோ ஸ்ப்ரெட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தா ரா ஸ்ப்ரெட் அக்கௌண்ட்டு. ஸோ ரா ஸ்ப்ரெட் அக்கௌண்ட்டு அப்படின்னா உங்களுக்கு ஸ்ப்ரெட்டே சுத்தமாகவே இருக்காது. ஓகேங்களா? பட் லிவரேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3000 தராங்க. பட் ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்டுக்கு $3 வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமிஷன் மட்டுமே வந்துட்டு பார்த்தா பிடிப்பாங்க. இதுலேயும் மினிமம் ஃபஸ்ட்டு டெபாசிட் வந்துட்டு பார்த்தா $200 மேலே தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதில் என்ன அக்கௌண்ட் வேணுமோ அதை வந்துட்டு பார்த்தா நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு MT4. ஸோ MT4 வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ MT4 வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற அக்கௌண்ட்டு சென்ட் அக்கௌண்ட். ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் இல்லையா, சென்ட் அக்கௌண்ட். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சென்ட் அக்கௌண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ எதனாலனா சின்ன அமௌண்ட்டை பெரிய அமௌண்ட்டை வந்துட்டு பார்த்தா ட்ரேட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுவேன். இதில் நீங்கள் வந்துட்டு பார்த்தா ஒரு $100 டெபாசிட் பண்ணால் அதில் வந்துட்டு பார்த்தா $100 காமிக்கும். பட் நீங்கள் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் $1க்கு $96 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு பார்த்தா அப்போ தான் $1 இதில் காமிக்கும். ஸோ $1ங்கிறது சென்ட் அக்கௌண்ட்டில் $100 மாதிரி, அதாவது USC. ஓகேங்களா? சென்ட் அக்கௌண்ட், சென்ட் அதாவது $100 இருக்கிற பைசா கணக்கில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் சென்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு சென்ட் அக்கௌண்ட் வேணால் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் அப்படி தான் 0.3 பிப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் இருக்கும். 1:3000 வரையும் லிவரேஜ் இருக்கும். ஸோ நோ கமிஷன்ஸ். ஸோ இதில் கமிஷன்ஸ் கிடையாது. மினிமம் ஃபஸ்ட்டு டெபாசிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் $10 வரையும் வந்துட்டு பார்த்தா டெபாசிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் $15 எவ்வளோனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு பார்த்தா நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறது MT5லேயே நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ MT5 வந்ததுக்கப்புறம் இங்கே ஓப்பன் ரியல் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அந்த ரியல் அக்கௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்தோம் அப்படின்னா இதில் உங்களோட கரன்சி வந்துட்டு பார்த்தா கேட்கும். நம்ம USD தான் வந்துட்டு பார்த்தா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் லிவரேஜ் வந்துட்டு பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு ட்ரேடிங் பாஸ்வேர்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, என்னோடய ட்ரேடிங் பாஸ்வேர்டு வந்துட்டு பார்த்தா நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் சேம் அதே தான். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8 to 15 கேரக்டர்ஸ்குள்ளே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பராகவும் ஒன்று வந்துட்டு பார்த்தா லோயராகவும் வந்துட்டு பார்த்தா இருக்கணும். அதாவது கேபிட்டல் லெட்டரில் ஒன்றும் ஸ்மால் லெட்டரில் ஒன்றும் வந்துட்டு பார்த்தா இருக்கலாம். தென் நம்பர்ஸ் வந்துட்டு பார்த்தா ஆட் பண்ணணும். ஸ்பெஷல் கேரக்டர் வந்துட்டு பார்த்தா ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ நான் க்ரியேட் கொடுத்துக்கிறேன்.
ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தா நம்ம ஓப்பன் பண்ண ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு பார்த்தோன்னா இங்கே வந்துருச்சு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தா டெபாசிட் வித்ட்ரால் வந்துட்டு பார்த்தா எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். தென் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு சில நாடுகளில் மட்டும்தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் வந்துட்டு பார்த்தா ஜஸ்ட் மார்க்கெட் ப்ரோக்கரேஜ் வந்துட்டு பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது கொடுக்காத நாட்டை வந்துட்டு பார்த்தா இப்போ நான் சொல்கிறேன், மீதி நாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதாவது கண்ட்ரியில். ஸோ அமெரிக்கா, ஜப்பான், கனடா, இங்கிலாந்து இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஓகேங்களா, ஸோ இதில் 24 hours 24/7 hours வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இருக்குது. பட் இந்த நாடுகளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எதுவுமே கொடுக்கல. அநேகமாக வந்துட்டு பார்த்தா ஒர்க்கும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, பட் இந்தியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ மற்ற நாடுகள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட நாடுகளுக்கு கொடுக்கல. ஓகேங்களா, ஸோ இதை பற்றி வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணலாம். வேறு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் பெனிஃபிட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பெனிஃபிட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லணுன்னா அப்படின்னா உங்கள் லிங்க் மூலிமாவோ, அதாவது உங்களோட பார்ட்னர்ஸ் மூலிமாவோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வராங்க, உங்களோட கிளைண்ட்ஸ் யாராச்சும் வராங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தா கட் ஆஃப் கமிஷன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த கமிஷன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில்வர் அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாறும். கோல்டு, சில்வர் அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். பெருசாக வந்துட்டு பார்த்தா கமிஷன்ஸ் வராது. பட் ஓகேவான ஒரு ஆவரேஜான ஒரு கமிஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரும். ஓகேங்களா, தென் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா வேறு பெருசாக எதுவும் இல்லை. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். இதில் வந்துட்டு பார்த்தா நீங்கள் டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அக்கௌண்ட் வந்துட்டு பார்த்தா எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்துட்டு பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பெல் ஐக்கானையும் வந்துட்டு பார்த்தா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டு பார்த்தா போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிற்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.